திருமண நாள் காலை 9 மணி. தன் கணவர் ஜெயச்சந்திரன் தன்னை முன்பின் தெரியாத கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து சென்றதும் அதிர்ச்சியானால அர்ச்சனா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டிஃபன் வாங்கி தரேன் வாடின்ட்டு இங்கே அழைச்சிட்டு போறீங்களே. ஜெயச்சந்திரன் பதில் சொல்லவே, ஐயோ கிழவா, நான் சொல்கிறது காதில் விழலையா? பேசாமல் வா கிழவி என்று சொல்லி கொண்டே பந்தியில் இருவரும் அருகருகே உட்கார்ந்தார்கள். ஏங்க இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க? சாப்பிட தாண்டி லூசு. ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? இது யார் வீட்டு கல்யாணம் கூட தெரியலையே. அடியே அக்கம் பக்கம் பார்க்குறாங்க. பேசாமல் இருடி. மறுபடியும் அர்ச்சனா மெதுவாக கேட்டாள். சரி, இப்போவாவது சொல்லுங்க, இங்கே எதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? வாய்க்கு ருசியா சாப்பிடலாம். அப்போனா உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலையா? அதுக்கு நீ சமைக்கணுமே டீச்சலும். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உனக்கு இன்னைக்கு சமையல் வேலை வைக்க வேண்டாம் இங்கே அழைச்சிட்டு வந்தேன். அர்ச்சனா மெல்ல யோசித்தாள். எனக்கு தெரியாமல் இன்னைக்கு என்ன முக்கியமான நாளாக இருக்கும். ஆனால் ஞாபகம் வரவில்லை. இன்னைக்கு என்னங்க? நீயே கண்டுபிடி. ஐயோ, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலை. நீங்களே சொல்லிடுங்களேன். அடியே, இன்னைக்கு நம்மளோட 40வது கல்யாண நாளடி லூசு. வாவ், சே, எப்படி மறந்தேன்? முதல்லையே சொல்லியிருந்தா நம்ம பசங்களை வர வச்சு நல்லா கொண்டாடி இருக்கலாம்லங்க. அவங்களாம் பிஸியாக இருக்காங்கடி. அவங்களுக்கு ஏன் தொல்லை கொடுக்கணும்? அது சரி, ஆனால் இப்படி குளம் கோத்தரம் அதுவும் இல்லாமல் யாருனே தெரியாத ஒரு கல்யாண வீட்டில் போய் இப்படி நாம் சாப்பிட்ணுமாங்க? யாராவது நீங்கள் பொண்ணுக்கு சொந்தமா மாப்பிள்ளைக்கு சொந்தமானு கேட்டால் என்னங்க சொல்கிறது? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கள நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஜெயிச்சன் எதுவுமே சொல்லவில்லை. அதற்குள் இருவரும் இருந்த வரிசைக்கு டிஃபன் வைக்கப்பட்டு அருகில் இருந்தவர்கள் சாப்பிடத் தொடங்கினார்கள். அர்ச்சனாவுக்கு சாப்பிட மனம் வரவில்லை. பிசந்தி கொண்டே இருந்தாள். இதை கவனித்த ஜெயச்சந்திரன் டக்கண்டு அர்ச்சனாவுக்கு தன் கையால் ஊட்டிவிட்டார். இதை எதிர்பார்க்காத அர்ச்சனாவால் அதை தடுக்கவும் முடியவில்லை. சி போங்க, இது என்ன வம்பு? அதுவும் முகம் தெரியாத கூட்டத்தில் வச்சு. அர்ச்சனாவுக்கு கோபம் வந்துவிட்டது. ஜெயச்சந்திரன் அதை பெரிதுபடுத்தவில்லை. அடியே, என் பொண்டாட்டிக்கு தானே நான் ஆசையாக ஊட்டிவிட்டேன். பக்கத்தில் யாரா இருந்தா எனக்கு என்னடி? நமக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு நான் ஊட்டி விட்டது மறந்து போச்சாடி? என் மகாராணி குலம் கோத்திரம் தெரியாத கல்யாண வீட்டில் சாப்பிட மாட்டாங்களாம்ல. நீயும் நானும் ஜாதி குலம் கோத்திரம் தெரிஞ்சா கல்யாணம் கட்டிக்கிட்டோம்? குலம் மாதிரி கட்டிக்கிட்டவங்களுக்கு பிறக்கிற பசங்க தான் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்கன்னு நம்ம சயின்ஸு சொல்லுது. நம்ம பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நம்ம வேறு வேறு ஜாதி தான் காரணம். போதும், நம்ம லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எல்லாருக்கும் இப்போ சொல்கிறீங்களா? கூட்டத்தில் வச்சு மானத்தை வாங்காதீங்க. உண்மையை சொன்னால் மட்டும் கோபம் பொத்துக்கிட்டு வருமே. பெரிய டீச்சர் மாதிரி தினமும் எனக்கு கிளாஸ் எடுக்கிறியே, நான் பொறுத்துக்கலையா? என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சந்தோஷம் தானே பட்டிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் தான், என்னோடய ஹெட் மாஸ்டரும் நீங்கள் தான், என்னோடய ஹஸ்பண்டும் நீங்கள் தான், என்னோடய காடும் நீங்கள் தான். எதையாவது சொல்லு, சாச்சிடுவியே. வாக்கு, ஐயே ஆளப்பாரு. இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். இதற்காக தான் காத்திருந்தது போல். அப்போது மணமகளின் பெற்றோரும் இவர்களை பார்த்து கொண்டு அருகில் வந்தார்கள். போச்சு, மானம் போச்சு. யோ கிழவா, பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தனித்தனியாக வந்தால் கூட மாற்றி மாற்றி சொல்லி சமாளிச்சுக்கலாம். ரெண்டு வீடும் ஒன்றா வருதே. ஐயோ, ஏங்க நம்ம கல்யாணம் அதுவுமா இப்படி பண்ணுறீங்க? அர்ச்சனாவுக்கு வைத்த கலக்கியது. கல்யாண வீட்டுக்காரங்க வந்துவிட்டார்கள். மாப்பிள்ளையின் அப்பா பேசினார். ஐயா, நீங்கள் யாருன்னு கேட்டு எங்களை நாங்களே தரம் குறிச்சிக்க விரும்பலை. நீங்கள் யாருன்னு தெரியல. நானும் நீங்கள் எங்கள் வீட்டு இல்லை நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்து 5 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்திருக்கீங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களை மாதிரி ஒரு நல்ல தம்பதிகள் இப்போ கல்யாணம் ஆன எங்கள் பசங்களை மனசார வாழ்த்துனா அவங்க காலம் முழுவதும் ரொம்ப நல்லா இருப்பாங்கய்யா. வாங்கய்யா, அம்மா நீங்களும் வாங்கம்மா. இரு தம்பதிகளும் கை கூப்பி கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்ட அர்ச்சனாவுக்கு அப்போதுதான்
ஜெயச்சந்திரனுடன் தான் இந்த 40 ஆண்டு காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று மொத்தமாக புரிந்தது. அடடா, இந்த 40 வருட வாழ்க்கை இந்த முகம் தெரியாதவங்க 5 நிமிஷத்தில் மொத்தமாக கணிச்சிட்டாங்களே. ஜே, உங்களோட வாழ்ந்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெருமையா? அவளையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. ஐயோ, நான் கவலைப்பட்டாலே நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்களே. என் கண்ணில் கண்ணீரை பார்த்தா. ஜே, ஆனால் இது ஆனந்த கண்ணீருங்க. ஜெயச்சந்திரன் கவனிப்பதற்குள் அவளுக்கு தெரியாமல் துடித்தாள். தன் கணவன் கையை பிடித்து கொண்டு சிறு குழந்தையைப் போல் அவன் தோளில் சாய்ந்து கொண்டே மணமக்களை வாழ்த்த மனம் முழுக்க சந்தோஷத்துடன் கணவனோடு நடந்தாள் அர்ச்சனா. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.